ஸோ இந்த ஏகாதேசியில் வந்து நம்ம பெருமாளை நிர்ஜலம்னு சொல்லுவாங்க, தீர்த்தம் கூட சாப்பிடாத, தண்ணி கூட பல்லில் படாமல் முழுமையாக அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நம்ம வந்து விரதம் இருந்து மறுநாள் கார்த்தால துவாதசி அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும். ஸோ அதிதி தேவோ பவன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ துவாதசி பாரணைங்கிறதே காத்தால சூரிய உதயம் ஆகிற சமயத்திலேயே அந்த தானத்தை வந்து கொடுப்பா. சாப்பாடு வந்து ஏகாதசி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து துவாதசி அன்னைக்கு காத்தால வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாதசி பாரணைங்கிறது. ஸோ அது சமைக்கிறதுமே வந்து ஏகாதசி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், துவாதசி காலையில் சூரிய உதயத்தில் சாப்பிட்றோங்கிறச்சே பாசிப்பருப்பு, அகத்திக்கீரை. அதனால தான் ஏன் இதெல்லாம் எதுக்காக இது சாப்பிட்றோன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து அதெல்லாம் சாஃப்ட் டைஜஷன், ரொம்ப மென்மையாக இருக்கும் குடல். நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவசியம் துவாதசியில் நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது விதி.